ராமநாதபுரம் அருகே காவல் நிலையத்தில் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தினார். எஸ்பி பட்டின காவல் நிலையத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிபதி வேலுச்சாமியிடம் விசாரணை அறிக்கை அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் அளித்த இந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதி வேலுச்சாமி காவல் நிலையம், இறந்தவரின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக எஸ்பி பட்டின உதவி காவல் ஆய்வாளர் காளிதாஸ் சையத் முகமது என்பவரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்போது சையத் முகமது காளிதாஸை கத்தியால் குத்தியதாகவும் தற்காப்பிற்காக காளிதாஸ் துப்பாக்கியால் அவரை சுட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் சையத் முகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமுற்ற உதவி ஆய்வாளர் காளிதாஸ் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மதுரை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக காளிதாஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட செஞ்ச சதி எங்களுக்கு தெரிஞ்சவரை எஸ்பி பண்ணதுல போலீஸ் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பிட்டு அவனை சாவடிச்சுட்டு தான் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கணும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னே தெரியாது. சாவடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? 5 மணிக்கு குண்டு சுட்டு பிள்ளை செத்து போச்சு. ஒருத்தருக்குமே தெரிவிக்காம கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கேள்வி டிவியில் தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் கேள்விப்பட்டு ஓடியாடுறோம். எங்களுக்கு அவனை கொண்டு வந்து நேரில் நிப்பாட்டணும்.